மாவட்டம் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெண் ஒருவர் கால்வாய் வசதி இல்லை, இதுகுறித்து ஊர் தலைவரோ வார்டு உறுப்பினரோ வந்து எட்டி பார்க்கவில்லை, ஓட்டு மட்டும் கேட்க வருகிறார்கள் என அமைச்சரிடம் கேட்டார். அதற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஓட்டெல்லாம் போட வேண்டாம், பெட்டியில் வைத்து பூட்டு போட்டுக் கொள்ளுங்கள் என சர்ச்சைக்குரிய பதிலளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டு மட்டும் வந்து கட்ட வாங்கிக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி போட மாட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து கிரானைட் கற்களை ஏற்றிக்கொண்டு டெம்போ ஒன்று பரமத்தி வேலூர் சென்றது. அப்போது ராசிபுரம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் டீ குடித்துவிட்டு போர்ஸ் ஜீப்பில் நாமக்கல் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரியை முந்திய டெம்போ ஜீப் வருவது தெரியாமல் ஜீப்பின் முன் பகுதியில் மோதியதோடு அருகில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக மூவரும் உயிர் தப்பினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் அருகே உள்ள தனியார் மஹாலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நீலகிரி தொகுதியில் நான் போட்டியிடுவது குறித்து தலைமைதான் முடிவெடுக்கும். தற்போது அங்கு கட்சி பணிகளை மட்டுமே செய்து வருகிறோம். வரும் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றும். நாடு முழுவதும் 400 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சியில் அமர்வார் என்றார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மலையாண்டிப்பட்டியில் லயன் கிரீன் பிரதர்ஸ் இளைஞர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் தை மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 26ஆம் ஆண்டு மாபெரும் எல்கை பந்தயம் போட்டி நடைபெற்றது. இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு, ஒத்தை மாடு, இரட்டை மாடு, குதிரைகளுக்காக புதிய குதிரை, பெரிய குதிரை, சைக்கிள் ரேஸ், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் தஞ்சாவூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காளைகள் மற்றும் குதிரைகள் எல்லைக்கோட்டிலிருந்து சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகர் 3வது தெருவில் ஆதரவற்ற 84 வயது மூதாட்டி ஒருவர் ஒரு கடை வாசலில் தினந்தோறும் படுத்து உறங்குவது வழக்கம். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் நேற்று மூதாட்டியை நள்ளிரவு தூக்கிச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த வாலிபரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுடெல்லியில் உச்சநீதிமன்றம் பவள விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அங்கு சிறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 3 புதிய குற்றவியல் நீதி சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலம் இந்தியாவின் சட்டம், காவல் மற்றும் விசாரணை அமைப்புகள் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்தன. இது எதிர்காலத்தில் நீதித்துறையின் தேவையற்ற சுமையை குறைக்கும். உச்சநீதிமன்றம் இந்தியாவின் துடிப்பான ஜனநாயகத்தை வலுப்படுத்தியுள்ளது என்று புகழ்ந்து கூறினார். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை ராகுல் காந்தி நேற்று மேற்கு வங்கம் சிலிகுரியில் பாத யாத்திரை மேற்கொண்டார். அவருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு முழுவதும் வெறுப்பும் வன்முறையும் பரவி வருகிறது. இது எந்த நோக்கத்திற்கும் உதவாது. வெறுப்பை பரப்புவதற்கு பதிலாக நம் இளைஞர்களுக்கு அன்பையும் நீதியையும் பரப்புவதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நடப்பு ஆண்டில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் மற்றும் ஹரியானாவில் வரவுள்ள சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை முன்னிட்டு ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜிந்த் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், ஹரியானாவில் உள்ள காங்கிரஸ், பாஜக மற்றும் ஜனநாயக ஜனதா கட்சி போன்ற பிற அரசியல் கட்சிகளுடன் ஒப்பிடும்போது ஆம் ஆத்மி இன்று பெரிய கட்சியாக உள்ளது என்று தெரிவித்தார்.
வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை இரவு ஸ்பெயினுக்கு புறப்பட்டுச் சென்றார். 8 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். ஸ்பெயின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.